மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பது ஒருவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்படும் போது உருவாகும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடனேயே அறிமுகமானது. ஆனால் கோவையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவருக்கு அரசு மருத்துவ காப்பீடு இருந்தும் கூட அறுவை சிகிச்சைக்கான முழு பணத்தையும் அவரே செலுத்த நேரிட்டிருக்கிறது. கோவை புதூர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான வைத்தியநாதனுக்கு 1988ஆம் ஆண்டு இளம்பிள்ளைவாத நோய் பாதிப்பால் 2 கால்களும் செயலிழந்தன. அதற்காக கடந்த 2014ஆம் ஆண்டு தனியார் மருத்துவமனையில் மேற்கொண்ட அறுவை சிகிச்சைக்கான செலவை முழுமையாக செலுத்தியுள்ளார். 2014ஆம் ஆண்டு அமலுக்கு வந்த புதிய ஓய்வூதிய மருத்துவ திட்டத்தின்படி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டை பயன்படுத்தலாம். ஆனால் திட்டத்தில் இருக்கும் பல்வேறு நிபந்தனைகள் காரணமாக அவசர காலத்தில் தமக்கு பலன் கிடைக்காமல் போய்விட்டதாக ஆதங்கப்படுகிறார் வைத்தியநாதன். இந்த அரசாணையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லா அரசு ஓய்வூதியர்களும் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ளே போனோம்னா ஒவ்வொருத்தரும் பாட்டா ஷூ கம்பெனியில் ரேட் வச்ச மாதிரி நிர்ணயம் பண்ணி வச்சுக்கிறான். நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் 10 ரூபா செலவு அப்படின்னா மேலே 10 ரூபா செலவாகுது. 19 20 ரூபா செலவாகிறதுக்கு எதுக்கு இந்த ஸ்கீமு, எதுக்கு இந்த ஓய்வூதியம் மாதம் 150 ரூபா பிடிக்கணும்? இதுதான் என்னோட இது. அதே சமயத்தில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கவர்மெண்ட் கொடுத்துருட்டோம், நாங்களே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறோம். மருத்துவ காப்பீடு பெற்றிருந்தாலும் 2 முறை சிகிச்சைக்கான கட்டணத்தை தாமே முழுமையாக செலுத்தியதாக அவர் கூறுகிறார். மருத்துவ காப்பீட்டிற்கென சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் பணம் பெரும்பாலான ஓய்வூதியதாரர்களுக்கு சரியான நேரத்தில் பயன்படுவதில்லை என்று ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. எங்களது மற்றொரு கோரிக்கை, ஒன்று அரசு ஏற்று நடத்த வேண்டும், இல்லை என்றால் எங்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 லட்சம் ரூபாய் என்ற சீலிங் இருக்கிறது. அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அந்த தொகையை முழுமையாக, ஏன்னா 4 ஆண்டுகள் நாங்கள் ஏதாவது நோய்க்கு போனோமோ 2 லட்சத்துக்கு மேலே நாங்கள் கிளைம் பண்ண முடியாது. அப்போ அந்த 2 லட்சம் ரூபாயை முழுமையாக கிளைம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஓய்வூதியதாரர்களுக்கும் 4 லட்சம் ரூபாயை கிளைம் செய்வதற்கான வாய்ப்புகள் அரசு ஊழியருக்கும் தர வேண்டும் என்று வைக்கிறோம். இதுகுறித்து கோவை மாவட்ட காப்பீடு நிறுவன ஒருங்கிணைப்பாளர் தங்கராஜிடம் கேட்டபோது, வைத்தியநாதன் முதலில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதற்கான கோப்புகள் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விதிகளின்படி சிகிச்சைக்கான செலவு தொகையை வழங்க முடியுமா என்பதை தலைமை அலுவலகமே முடிவு செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுவாக 60 வயதுக்கு மேல் உடல் எந்த வேலைகளுக்கும் ஒத்துழைக்காததால் அதிகமாக மருத்துவமனைகளை நாடி செல்லக்கூடியவர்கள் முதியவர்களாக இருக்கின்றனர். இந்நிலையில் அரசு சார்பில் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரு கட்டுப்பாடில்லாத வைத்திய முறைகளை மேற்கொள்ளும் ஒரு நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்பது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர்கள் தீபன் மற்றும் முத்துப்பாண்டியுடன் சுதீஷ்.